அக்குட்டி ஓ ஆ வாங்க என்ன சொல்லுங்க எங்கடா ஊர் சண்டியார் திருப்பியும் வாங்கிட்டாராம் ஆர் இப்ப எங்கட அட உப்பா பிச்சுமானி ஓ அங்க அந்த படியலாரோட நின்றவங்களா சின்ன படியல் அவங்களோட போய் ஏதோ இவர் வாய கொடுத்துருக்காரு இவர் சொரிஞ்சிருக்காரு ஓ எனக்கு ஏன் தேவையில்லாத அதுதான் அப்பவும் நெடுக நாங்க சொல்றோம் நாங்கள் ஆனா செம்மாட்டியாம் ஓ கத்து குளார்னவனா தெரியாது இல்லாட்டி வந்துருவான் முடிஞ்ச உடனே இங்க வந்து ஏதாச்சும் கதை கொண்டு வந்து உங்கள்ட்ட வந்துருப்பா எனக்கு தெரியாது நான் நேற்று ஒரு கல்யாணம் வீட்டு போனது போய் சரியா கல்யாணம் எல்லாம் இரவு எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு கிடிச்சு வீட்டு அந்த கால்மார் கையெல்லாம் முடிக்க வீட்டை வர லேட்டா போச்சு ஆடோ கோழியோப்ப சரி 6 மாடு எங்க கல்யாணம் விட்டனுங்க 6 மாடு நீ அது அடுத்த இதுக்கு தான் அடுத்த 3ஆம் நாளுக்கு தான் நீ மச்சத்தை கிடைச்சில போடுவாங்க சரி அது சரி எங்க இதுல வச்சு அடிச்சவங்க இந்த சந்தி இருக்குல்ல அதுல அந்த படிக்காம 5-6 சுத்தி கொண்டு தெரியுது படிச்சா மட்டும் சுத்தி இதான் தெரியுது சரி படிச்சதும் அப்படித்தான் சரி அது இது சுத்தி கொண்டு தெரியுது ஏதோ அடிச்சிருக்குதுல அங்க போற வார பிள்ளையரோட சொட்டப்பட்டதான் இது இவர் தெரியுமா எங்கட ரவுடியோ கீரோ விளையாட்டு காட்டியிருக்கேன் அடிச்சு காதுல தட்டி இருக்கேன் என்னடா பிள்ளையரோட கை நட்டிருக்க அவங்க காலில் ஒருத்தன் கையில ஒருத்தன் எல்லாரும் பிடிச்சி கும்மி விட்டாங்க சீரியஸ் சொன்னாங்க எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல தூக்கி கொண்டு போட்டதாம் காண இல்லையாம விடியா இவன் சொல்லி கொண்டு வந்தான் இப்ப கொஞ்சத்துக்கு முதல் ஓ அந்த சந்தி கடைக்காரன் சொல்லி கொண்டு வந்தான் அவன் கடைக்காரன் அவனுக்கு அவன் அதை பாக்குறது 4 பேரை சொல்றான் வேலை ஆனா ஏன் உனக்கு தேவையில்லை அவல இப்பத்தே பொடிகளுக்கு ஐயோ நாங்கள் ஒன்றும் கண்ணும் காணாம இருக்கணும் அதுதான் உனக்கு தெரியுது எனக்கும் தெரியுது நான் இங்க வேற அது என்ன ஏஜ்ல நக்கல் அடிக்கிறாங்களோ அதுல வேற அதுகள் வெறும் ஒரு கதை கேளாது வெறும் ஒரு இனி இல்லைன்னா அதுகள் வந்து கழிச்சு வைக்க சகலவும் குடிக்கிறாங்க கதைக்கவும் இல்ல அம்மா அப்பாவே கதைக்கலாம் தான் அதை விட்டு இருக்கிறேன் ஐயோ அதுதான் அந்த ஆள் அண்டையை பார்த்து நான் அதுல நிப்பான ஒரு உயர்ந்தபடியன் அவனுக்கு அவன் தேப்பன் அண்டைக்கு வந்து மட்டையால் அடிச்சவன்னு சொல்லி தேப்பனுக்கு கருக்கால போய் அடிச்சு போடாம ஏதோ பச்சை மட்டையை அடிச்சு அடிச்சுதான் கருக்கால போய் கத்தி மாறி பட்டி என்ன பிரச்சனை சொல்லுவா அப்போ தகப்பன் அவனை கண்டிக்குது மாமன்காரன் வெளிநாட்டுல இருக்கானோ அவன் போன் அனுப்புறது பைக் அனுப்புறது அவர் என்னன்னா கண்டிக்கிறது இல்ல அது படியன் சின்ன படியன் தானே சொல்லி அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அனுப்புனா அவன் என்ன செய்வான் அதான் செய்வான் இப்ப இவற்ற நிலைமை என்ன உனக்கே தேவையில்ல ஊர் நாட்டு நடப்பு தெரியும் தானே அதுதான் நாட்டுல இப்ப கலிகாலம் ஒரு படிகளுக்கு ஒன்றும் சொல்லு அவனுக்கு உடம்பு முத்தி போச்சு இப்ப நின்று சண்டிகராம் தான் ஊருக்குள்ள சண்டிகராம் ஒரு பேர் இவரே அந்த காலத்துல இவற்றை விளையாட்டு தெரியாது அதுதான் இவர் எத்தனை சரியா எனக்கு நேரமா அது அப்ப இப்ப கட்டாயம் பருவன் எனக்கு அப்படி என்ன செய்ய வந்து இப்ப கட்டாயம் ஹாஸ்பிட்டல் முடிய முதலாவது நட்டு தான் வருவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஊருக்கு நான் தான் எல்லாருக்கும் சொல்லி போடுவேன் தெரியும் கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து வரட்டும் பாப் நான் பாக்கு சரி என்ன பேச்ச கொடுத்து விட்டுறாரு உதுவலியே நிக்குங்க எங்களுக்கு என்ன சோழி உதுவலிய என்னத்தையும் அடிச்சு போட்டு படுத்திருக்கு கவனம் சரி அம்மா என்ன ஒரு அடிச்சடியில காய்ச்சலே வந்துடுதுடாப்பா அதே நான் கூட்டிகிட்ட போய் ஏதாவது சொல்லணும் அவன் ஊர் ஃபுல்லாக பரப்பி போடுவான் அப்புறம் விஷயம் தெரிஞ்சா வா நிற்கிறான் வேலியோட நிற்கிறான் நிற்கிறேன் கண்டுபிடிச்சிருவான் அப்புறம் அக்குட்டே ஓய் என்ன வெயிலுக்கா நிக்கிற என்னடா செய்யறது உங்களை மழை வெஞ்சா மழையன்றியல் வெயில் அடிச்சா வெயிலுக்கு நிக்கிறான்றியல் மழையண்டா என்னப்பா 2 நாளா வெயில்லாம் கொளுத்துது அதுக்கும் பனி வெயில் என்ன 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 இந்த ஜிம்ல திடீராக்கள் மாதிரி திடீர் அப்பவா சர்க்கரை வராயிர நீ என்ன வழியா கவனிக்கிற இல்ல போலடாக்கு நாங்கள் ஊருக்குள்ள இப்படித்தானப்பா திடீர் நாங்கள் எப்போ அதுக்கு ரவுடியல் மாதிரி இப்படி திடீர் என்ன ரவுடியல் மாதிரி என்ற அப்ப நாங்க ரவுடியெல்லாம் வாடாப்பா என்னடா நீ ஊருக்குள்ள கேட்டு பார்க்கல ஆக்களை என்ன ஹர்றன்ற எங்கட பரம்பரையை வந்து சண்டியர் பரம்பரைன்றான் சொல்றான் எங்கட சாத்தாண்ட காலத்துல இருந்து அவட்ட சாத்தாண்ட காலத்துல இருந்து அதுக்கு அடுத்து அதுவும் தான் சண்டியர் என்றா உங்களுக்கு தெரியாம முந்தி சங்கிலிய மன்னன் காலத்தின் அடிபாட்ட படையிலே ஆக்கள் இருந்தோம்
என்ன நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ இது மாதிரி கிடையாது கிரந்தம் போடுற மாதிரி கிடையாது இல்லையா நீ போய் சகிலியம் மன்னோட சொல்றாரு இல்ல இல்ல ஆறாறுலாம் வெண்ணத்தை எல்லாம் சொல்ல வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் கேட்க வேண்டி அவங்களோட ஜானப்பட குதிரைப்படையில எங்க ஆக்கெல்லாம் தான் இருந்தாடா முந்தி அப்ப பூனைப்படை வச்சிருந்தவரு சிரிக்காதே அவர் வச்சுக்கல உனக்கு சொல்ற அந்த ஆளோட போய் தொடர்பு ஒருத்தர நான் முந்தி வில் வித்தைகள் எல்லாம் இங்கே பழக்கினதார் அப்ப முந்தி அப்ப ஆரம்ப காலங்கள்ல அம்பறிகிறது ஈட்டறிகிறது புறம் அந்த இப்படி சுத்தி கொண்டு திருப்பி வேற எல்லாம் பாவலி படம் பாத்துருக்கோம் அதுகள் எல்லாம் விடப்ப நாங்க முந்தி பழக்கின ஆக்களுக்கு யாருக்கு முந்தி சேரப்படையில இருந்த ஆக்களுக்கு அதுக்கு பிறகு உங்களோட பரம்பரை தாத்தா வழக்கி அப்பா வழக்கி நான் இப்ப கடைசியா என்ன சொல்லப்போம் கராத்தே சோட்டோக்கான் அது வந்து பழக்கிறது ஆக்களுக்கு அது வந்து எங்கட ஊர்ல கொஞ்சம் படியாடு எடுத்து அவங்களுக்கு வகுப்பு அப்படி சண்டை ஊறி போயா கணக்க இந்த காலமே ஒரு சண்டை நடந்தது அதற்கு முதலாவது ஒரு ஊர் பொடியல் கொஞ்சம் பேர் சந்தியில இருந்து கொண்டு போற வார ஆக்களுக்கு நக்கல் அடிக்கிறது கிரந்தம் விடுறது பொம்பளை பிள்ளைகளோட சேட்டை விடுறது அவ்வளவு பேரும் என்ன வேலை வெட்டிக்கு போகாத ஆக்கள் ஊர்ல இருக்கிறாங்க அப்ப ஒரு சண்டி என்ற ஊர்ல இருந்து கொண்டு ஒரு சண்டித்தனம் விட்டா நாங்க விடுவோம் காலமா போனேன் தம்பியாக்கள் உங்களுக்கு எத்தனையோ தரம் பான் பண்ணி போட்டேன் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கிட்ட ஒரு திரும்பிடா கதைக்கிற ரிப்பீட் ஒன்று கொடுக்குறாரு கிரந்தம் ஒன்று அவர் கொடுக்குறாரு பிறகு அதுக்குள்ள நிக்கிற ஆக்களுக்கு வந்து அவரோட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறார் அவருக்கு அவர் போடுற எனக்கு நான் எத்தனை பான் பண்ணினேன் கேம கட்டு விட்டேன் இப்படி மலை போல வந்த கோபம் இடிபோல முழங்கி அடி அதான் நான் சொன்னேன் தம்பி நிறைய நாளா சண்டை பிடிக்காம வரியில இருக்கிறது வரியெல்லாம் என்ன அடிவாட்டு வரியில இருக்கிற அந்த வரி இன்றைக்கு மாட்டினீங்கடா உடனே போட்டு சம்பலாக்கி போடுவேன்னு சொல்லி பான் பண்ணினான் அப்போ கேட்கிறாங்க இல்ல வந்துட்டான் அடிக்க பொட்டி பிடிக்கிறான் 50 பேர் இந்த பக்கம் ஒரு 20 பேர் வந்தான் வந்து இந்த கைய பிடிக்கிறான் இன்னொரு 20 பேர் இந்த பக்கம் வந்து இந்த கைய பிடிச்சிட்டான் ஒரு கால 5 பேர் பிடிக்கிறான் இந்த கால ஒரு 5 பேர் பிடிக்கிறாங்க பின்னால ஒரு 5 பேர் நிக்கிறாங்க 55 இல்ல பின்னால 5 இல்ல 5 கீழே இந்த பக்கம் 20 இங்க 20 இங்க 5 பிடிச்சு வச்சிருக்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் சின்ன வாண்டு என்ன அப்ப ஊருக்கு பொடியல் இல்ல பள்ளிக்கூடத்துல சேர்ற காக்கள் இல்ல ஒரு வேலைக்கு ஆக்கள் இல்ல சாமி தூக்குற காக்கள் இல்ல முக்காவாசி கனடா போயிட்டு இருக்கிறதெல்லாம் வேலை வட்டி இல்லாத ஆக்களே இல்லையா ஊருக்குள்ள 55 பேர் வந்தது அதான் எனக்கு தெரியல வெளியூர்ல இருந்து கூட்டிய நாங்களும் தெரியல நான் பிடிச்ச ஒரு திமிரி போட்டு விட்டாஞ்சு எறிஞ்சு விட்டான் போயெல்லாம் வேலைக்கு கிடந்தாங்க எல்லாம் போய் வேலைக்கு சும்மா சுழாண்டு விழுந்தாங்க இப்ப அவங்க காலையில அடிச்சு அடியில தெரிஞ்சு ஓடினாங்க முதலாவது வாராளுக்கு தான் முதலாடி ஏண்டா அடிக்கலாத முதலாவது வாராளுக்கு முட்டை சவுட்டா பத்தி உண்டு அப்படி அடிச்சாட்டில பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் விழும்பி பார்க்க வலிக்கிட்டான் இன்னும் சத்தம் உண்டு அதான் புரியக்கார ஒரு சத்தம் கேட்டு நான் மருந்துக்கு சொன்ன அடியை எல்லா சாமானியம் எடுத்து மயிரி உள்ள வையடி மணியை காய போட்டிருந்தவன் அதுல எடுத்து உள்ள வை உறுப்பு இல்லாத மருந்து இடி முன்னால் வந்து மழை வைய போனா அந்த அளவுக்கு அப்ப அடிச்சாடியில இங்காலி பக்கம் 20 பேர் தெரிச்சு ஓடிட்டான் ஒருத்தன் மதில் பாஞ்சு ஓடுறான் வெட்டி பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அங்கால ஓடிட்டான் அவன் ஓடின்னு முடியவே இல்லையா செய்தியில மட்டும் கிடக்கு பேப்பர்லயே வந்து பாரு அதான் அந்த அடி ஒரு இதுகள் எல்லாம் தெரியாத ஒரு விசாரம் பின்னால கொண்டு மம்பட்டி பிடியால அடிக்க ஆத்து நான் என்ன செஞ்சேன் இப்படி கொண்டு தந்த அடி அடிச்ச அடியில என்ன புட்டிதான் உடைஞ்சது புட்டி தரைக்குது என்ன வலிமையா தெரிஞ்சு ஓடி ஒரு 55 அளவாங்க கூட வந்து இந்த பக்கத்தால அம்மா முழங்கால கொடுத்தேன் அம்மா முழங்கால பட்டு அல்ல வாங்க நெளிஞ்சு ஆவாசி அளவாங்க காணு நான் சொன்னட்டு இதுல எல்லாம் பொறுக்கி எடுங்களாடி நாங்கள இந்த கையில 5 அளவாங்க இந்த கையில 5 அளவாங்க வாயாலே விளையாட்டு கொடுத்தாக்க இல்ல இந்த அளவாங்க வாயாலும் சொல்லவில்லை வாயாலும் சொல்லாட்டி குறைஞ்சல போடும் நான் இப்ப கொஞ்ச நாளா இவங்களை அடி வாங்கி இவங்களை எல்லாம் படுற வேதனைய பார்த்துட்டு ஒரு தரைக்கும் வந்து அடிக்க கூடாதுன்னு நான் நானே பாவம் பார்த்து என்னட்டு அடிக்கிறவன் அடி வாங்குறவன் பறக்கிறான் 55 உயிர் என்னமே வரியா அதான் 55 உயிரோட ஊருக்கு அப்ப நான் என்ன பஞ்சு டைலாக் அதுகளுக்கு போய் நின்று சொன்னேன் பிசாசிட்டு அடி வாங்கினா தப்பலாம் பிச்சு மணிட்டு அடி வாங்கினா தப்பலான்னு சொல்லி போட்டு புட்டான் வெட்டியோன்னு காணாது ஒரு ஆளுக்கு சொக்கக்கிரி ஒரு ஆளுக்கு மோசக்கிரி அந்த உசாக்கி அப்புறம் அப்படி அதெல்லாம் கிடக்கும்
சோட்டக்கால் அதான் சொட்டக்கல்லாம் எல்லாம் இருக்கு. சிலம்பு பயன்படுத்துறேன் சிலம்பு இல்ல சிலம்பு கூட கொண்டு வந்தவன் சிலம்பு சுத்தி இருக்கலாம் ஒரு சிலம்பு எடுத்து சுத்தி அடிச்சு 6 மாதமா பிச்சுமணி எங்க போனான்னு தெரியல. கோல் எடுத்தா கோலும் எடுக்கிறான் இல்லையே, கோதாரி விழுவான். ஆறவன் கிரந்தம் பிடிச்சவன் காரை கொண்டு வந்து கவட்டுக்க விடுறான். ஒடே பிச்சுமணி நீயோடா எங்கடா களவெடுத்த நீ? விசார் கதை பறையிற. நான் இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர்டா. என்னடா சொல்ற புழுகாத நீ? டேய் நான் ஜால் ஐடில வாத்தியார்ட்டு 6 மாதமா படிச்சு இப்ப மை டைனமிக்கால வேலை செய்யறேன்டாப்பா. டேய் நீ கேம்பஸுக்கும் போல என்னடா உதுவல் படிச்ச நீ? டேய் அங்க படிக்கிறதுக்கு ஐடி படிக்கிற ஆர்வம் இருந்தாலே காணுமடாப்பா. என்ன பேரு வாத்தியாட்ட போ. ஆக்கள் வந்துருவாங்க. திருப்பி 55 பேரும் வருவாங்க. சிலம்பம் வச்சு தெரியும் தெரியும். நான் என்ன செஞ்சேன், பிளாக் பிளாக் பண்ணா கையால சிலம்பு இருக்கு. அதை விட இந்த கையில ஏதோ இப்படி பச்சிருப்பாங்க, இப்படி கொழுவி போட்டு இதுல 4 பல்லு இருக்கு. அப்ப மான்கொம்பு இல்ல, அப்ப இப்படி கையில இப்படி கொழுவி விட்டா இதுல பல்லுகள் எல்லாம் கிடக்கும். அதால குத்தினா வேறும் அதுல எல்லாம் கொண்டு போறாங்க. எனக்கு அடிக்கும். கணக்கா இங்கிலீஷ் படம் பார்த்துக்கிறேன் நான். எனக்கு தெரியும் நான் எல்லாம் பாவம் பார்த்தாண்டா விடுறதில்ல, அடிக்கிறேன். அப்படி முந்தைய இருக்கா அடிக்க மாட்டேன். இதுல எல்லாம் எனக்கு சண்டை எல்லாம் வேண்டாம் கண்டுட்டு விட்டுட்டு இருந்த சண்டையார் பரம்பரை அதுதான் விரைவா இவனோட வந்து என்ன பழத்தி விட்டுருக்கேன் சார். ஒரு புழுவண்டா ஒரு அளவோட இருக்கணும். என்ன புழு இல்ல, நான் அந்த புழுவரையும் பார்த்திருக்கேன், நாகாத புழுவரையும் பார்த்திருக்கேன். என்ன புழு இல்ல, ஒரு தடவை அவனும் புளி கொண்டு திரினான். ஆனா எனக்கு சொல்ற மாதிரி கிடையாது. நீ எப்படி உதஞ்சனி எப்படி எல்லாம் கராட்டி கொடுத்தனி இல்லாம இருக்கேக்க நாங்க புழுவோன்னு சொல்லுவேன். முதல் முன்னோடி ஆகும் அந்த நெல்லியடி சந்தியில போய்க்க நானும் நீ ஒன்னாங்க பைக்ல போய்க்க பின்னால ஒரு கயஸ் வேன் ஒன்று இடிக்க வந்தது. நான் கையால பிடிச்சு தள்ளி விட்டேன் வேன். அவங்க சைட்டுக்கு போட்டது வேலிக்க போய் விழுந்து. அது முன்னாடியோ உன்னோட அது வேற யாரோட கூட என்னோட வந்தவருக்கா நாய் திரத்த ஓடினி பிஞ்ச சோச்சோட ஓடினி அரவாசியோட வந்த ஞாபகம். குட்டினா திரத்தினதுக்கு எப்படி வந்த நீ? என்ன எப்படி வந்த? கராத்தே கும்பு குதுவல் எல்லாம் எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியும், நாக்கு தெரியுமோ? அது கடிச்சு கப்பியடா போடும் பேயா. அரே அது தூண்டி நாயடா, அதுக்கு தெரியாடாப்பா. அதுக்கு அந்த அப்பேக்க வீரம் பெறாது. அந்த சுடிக்கு பறக்குதுண்ணே. சரி ஒரு நாயோட பிறத்துறதுக்கு நீ இந்த காலத்துல நான் இத்தனை பேர் அடிச்சு 55 பேருக்கு என்ன செய்ய போறாங்களா? ஆஸ்பத்திரி இடம் இருக்கா? இப்ப என்னன்னு தெரியல. ஏதோ கட்டாம் மாவு கட்டாம் ஏதாவது போடுறாங்க. மற்ற பிஓபியா கால்ல 20 பிஓபி, கையில 20 பிஓபி, கழுத்துக்கள் ஏதோ எல்லாம் கொழுவிக்கிறாங்க. ஏன்னா கழுத்து ஆட்டக்கூடாது. அப்படி ஆட்டினா நரம் உடைஞ்சுவோம். என்ன இடிச்ச பவர் அப்படி அடிச்சாக்களுக்கு அப்புறம் அடி விழுந்தாக்களுக்கு அப்புறம் அடிச்சு தடுத்தாளுக்கு காயங்களை காண இல்லையாப்பா? அது அடியில வாங்கினாடாப்பா. உடம்புல ஒரு இது இல்லையா? இதெல்லாம் பட்டு அளவாங்க துறைக்குதுன்னா யோசிச்சு. அதான் இது உடம்பு இல்ல போற என்ன? அதான் ஊருக்கு சண்டி என்ன கேட்டு பாடுறாப்பா. மற்ற நீ ஏதாவது கராத்தே குவாத்தே கும்போல் பழகணும்னா வீட்டவா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, பழக்கவில்லை. தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன விளையாடுறா நீ? இந்த காலத்துல ஒரு தற்காப்பு கலை நீ பழகி இருக்கவா. தற்காப்பு கலை இல்லாட்டிக்கு கண்ட இடங்கள்ல சண்டைகள் இரவு வழிப்பறைகள் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் என்ன ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தற்காப்பு கலையை பழகிருங்க. அல்லது இந்த சிவகார்த்தியன் சொல்ற மாதிரி மான் கராத்தே நம்ம பழகிருங்க. நாங்க அது பழக தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்லை. நீ ஒரு கராத்தே பழகி வச்சுக்கிறார். வாயால கராத்தே என்ன வாயால இங்கோட உதஞ்சாரம் மத்து பறக்குதான், பின்னால உதஞ்சாரம் அங்க மத்து பறக்குதான். மாவு கட்டாம் அந்த கட்டாம் இந்த என்னடா இது? என்ன இது? அரே சும்மா இருடா நீ போடா நீ அங்க நான் உனக்கு ஒண்ணும் சொல்ல வாரல. நீ நம்பராயும் இல்ல, படியாக்களுக்கும் இதன்றா இல்ல, அப்புறம் நக்கலா வேற சொல்றேன். உண்ட கதையை கட்டடா படங்கள்ல பாறையாண்ட கதை மாதிரி கிடக்குறாப்பா. பறக்க விடுறது தெறிக்க விடுறேன்னு நினைக்கிறேன் நீ. சரி விடுறா உண்மையை சொல்லு. என்ன செய்த என்ன போல நீ அங்க ஆஸ்பத்திரியா போய் 55 பேர் படுத்திருக்காங்க. எங்க அங்க 55 பேர் அது என்ன படுத்தது? அது வேற வருத்த படுத்திருக்காங்க.
அடே ஒரு சண்டைக்கு போவாங்க சட்டை கழிக்க போகணும் ஐசியூல 2 பேர் படுத்திருக்காங்க போய் பாரு நீ ஐசியூல டெங்கு காய்ச்சல் அப்ப அடிய போற என்ன உண்மை சொல்லு நீ நான் உனக்கு அடுத்த சண்டை நட கேட்க உன்ன கூட்டி கொண்டு போறேன் நீ கொஞ்சம் 100 அடி தள்ளி வந்து பேர் என்ன பிறக்க விட 100 அடி தாண்டி அடியல் பற்றம் அப்படி அதான் என்னடா நீ படியா மறந்துடும் நாளைக்கு 2025 புழுவண்டா இதான் நம்ப ஒண்ணா இருக்கு நீங்க நம்புறீங்க இல்லையாப்பா அடே புழுவண்ட அளவு அளவா இருக்கும்டாப்பா நீ என்ன புழு புழுவுற சரி புரியுறா உண்மை சொல்லு உடம்புல எங்க காயம் காயம் மட்டும் இல்லையா எங்க காயம் எங்க அதுல என்ன அது கண்டி போட்டது போடுறா அப்படி வீங்க கிடக்கு அதான் போட்டா என்னடா அது போடுறா பின்னுக்கு பெரிய வீக்கமா கிடக்கு அது ஒரு காயம் கிடக்கு அது புரியுறா இவ்வளவு நேரம் சேட்டை போட்டு மறைச்சு வச்சுக்கலாம் டிஷர்ட் முள்வெளியனையும் போட்டு அது 8ஆம் ஆண்டு படியன் கல்லால் எடுத்து தெரிஞ்சு என்ன கால் இதுல போட்டு கிடக்கு அதுல இதை கல்லால் எடுத்து தெரிஞ்சு போட்டாங்க யாரது 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படியன் அதுல நின்றவங்க நானே இதை காய்ச்சி போட்டு எப்படி நின்று இப்ப வந்து சொன்ன பெரிய கதை உண்டு இப்படி நின்று தான் மாய் நிறைய என்ன மனுஷர்ப்பா இப்ப நான் சொல்லட்டு புதுவழியா திரிகிற விட்டால திரிகிற படியலுக்கெல்லாம் நீ ஒட்டு கதை சொல்ல மாட்டேன் டே என்றாலே அங்கே வரும் தூசணத்தால ஒரு டேக்கு பதில் 15 தூசணம் வருது விளங்குது எங்க ஏண்டா நிக்கிறான்டா உனக்கு என்னடாண்டா ஆரம்பிப்பாங்க அதான்டா 2 நாள் சந்தியில இருந்து ஏதோ காய்ச்சி போட்டாங்க அதுக்கு நான் திருப்பி காய்ச்சி போட்டேன் அதத்தானே இப்ப சொல்றேன் அவன் சொல்றான் என்னடா உனக்கு பேக் கூடினதாண்டு கேட்டு வச்சு பழுக்குறாங்க உனக்கே தேவையில்ல இந்த வாயை வச்சு கொண்டு ஒட்டி கொண்டு திரிஞ்சா ஒரு பிரச்சனையும் பெறாது நான் என்ன செய்யறது நான் என்ன கவுண்டர் கொடுத்தேன்னா அவன் கேட்கறதுக்கு தான் பதில் கொண்டாங்க அவங்களுக்கு என்னது கிரந்தம் இல்லையாப்பா பிச்சுமணி என்னண்டா இதோட 4-5 நேரம் அடிச்சு போட்டாங்க 5 முதல் தடவை வருதல் முதுகுல ஏறி இருந்த ஒரு பெரிய சாக்கர் அவனே 100 கிலோ இருப்பான் அவன் ஒரு இது மிதிக்கிறான் சைக்கிள்ல இருந்து சின்ன பொடியன் உடநாட்டு முட்டையில அதெல்லாம் திண்டு அந்த பொடி 3 கொத்து சாப்பிடணும் தெரியுமா அண்டை பாக்குறேன் ஊர்ல கொத்து கொடைய 3 கொத்து சாரணமா சாப்பிட்டு போட்டு 1.5 லிட்டர் சோடா அத பழம் குடிச்சிட்டு பொடி சைக்கிள்ல இருந்து போகுது என்னடா அந்த பொடியா அதான் அந்த சைக்கிள் நெளிஞ்சது அவன் உனக்கு வேற ஏறி இருந்தா அப்படி இருக்கும் எலும்போல் முள்ளந்தண்டெல்லாம் சரி போடு மற்றது நாங்க ஊருக்குள்ள சண்டியார் மாதிரி காட்டி கொண்டு திரிகிறது நீ மற்றது போய் ஆக்களுக்கு இதெல்லாம் சொல்றே இல்ல நீ ஏதாவது பரப்பிக்கிறப்பி போடுவேன்னுதான் உனக்கு முதலாவது நான் சொல்ல வந்தது விளங்குதா வழியில ஒரு விஷயம் கசிய கூடாது விளங்குதா ஒரு தடவைக்கும் சொல்லக்கூடாது கேட்டா நான் தான் அடிச்சான்னு சும்மா அடிச்சு விடு 2-3 அடிச்சு விடு வெளில ஒரு யாரும் கேட்டா உன்ன பற்றி அடிச்சு விடுறேன் விளங்குதா சார் வரட்டாப்ப சொல்லக்கூடாது தலையாட்டம் பிள்ளையா கிடக்கு வாரம் போட்டா நானும் கூட கரைச்சல் கூட நோட கிடந்து கூட நடிக்கிறேன் நம்புறான் இல்லையப்பா என்னண்டு கண்டுபிடிக்கிறான் இப்ப வந்து என்ன சொன்னாலும் கூட கண்டுபிடிக்கிறான் சிரிக்காடாப்பா எனக்கு நீ உன்ன சிரிப்பு தானா வருது சரி நான் உங்களை போய் இந்த வேலைக்கும் சொல்ல போறேன் உங்க கலாக்காவிட்டும் சுமதியாக்காவிட்டும் சொல்லணும் கலாக்காக சொல்ல அந்த மனுஷன் நம்பி போடுவான் அவ ஏற்கனவே என்ன ஒரு பெரிய இதா நச்சு கொண்டிருக்கிறான் அது சரி இதே சொன்னாதான் அது டபுள் மடங்கு ஆகும் விளங்குதா வடிச்சு குழந்தை போடு முதல்கிட்ட சொல்ல முதல் இங்க போய் முடிய போறியாது ஊருக்கு சும்மா சண்டியர் அது ஏதாச்சும் ஒரு புழுகி கொண்டு திரிகிறான் அடே இப்பத்தே பொடியலுக்கடா இது கதை சொல்லலாமோ ஒட்டு கதையும் சொல்லலாம் சொந்த பந்த சின்ன பொடியலை சொன்னாலே அது வேற கிரந்தம் விட்டுட்டு போய் இல்லாட்டி பேசி போ நீ யாருன்னு அதுக்கு இல்ல இவர் போய் தூக்கி அடிச்சவராம் 50 பறந்துதான் அங்க போனா கோப்பில போனா என்ன புழு கொண்டு தெரியாங்க இப்படியும் இருக்கிறாங்களே என்ன 5 மணிக்கு வர புழு கூட கூடித்தான் போச்சு வந்தார் பெரிய இது இப்படி பிடிச்சவன் இனி உங்கால போறான் நீ கராகாக சொல்லி அங்கால போய் அப்படி ஒரு ஊரா சொல்லி கொண்டு தெரிய போறான் மற்றவருக்கு போய் உற்பத்தி பொடியில ஒட்டு கதையும் சொல்லி அதாவது கஞ்சா அடிச்சு போட்டு கதிப்பம் அடிச்சு போட்டுச்சானே அந்த பொடியல் சின்ன பொடியல் எல்லாம் ஊருக்க உள்ள நாட்டு குழப்படி செய்ய கொண்டு தெரியுது எப்படி பொடியெல்லாம் முக்க போகலோ பெற்றோர்லயும் இருக்குது முந்தைய ஒரு காலம் இருந்தது பெரியாக்களை கண்டா மரியா ஒடுக்குறது பயப்படுறது எல்லாம் இப்ப போச்சு இப்ப சின்ன வயதுகள் குடிச்சு போட்டு செய்ய என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு தெரியுது லூசுக்களே அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்